சங்கீதம் 103:10 வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கவனிச்சிங்களா? தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டபடி அவர் இல்லை. உங்க பாவத்தை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை, உங்க அக்கிரமங்களை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பாவங்களை எண்ணிக்கிட்டு இருக்கல. ஆபேலுடைய ரத்தம் காயினுடைய பாவத்தை நினைவுபடுத்தியது. ஆபேலுடைய ரத்தம் காயின் செய்த தவறை சுட்டி காட்டியது. ஆபேலுடைய ரத்தம் காயின் குற்றவாளி என்றது. ஆபேலுடைய ரத்தம் காயினுக்கு தண்டனை தர வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆபேலுடைய ரத்தம் காயினை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும் என்று இரவும் பகலும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக போகிறது. அப்ப எனக்கு நன்மைகள் வரப்போகிறது என்றால் அது யாரால் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம், எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற அந்த ரத்தம், அந்த ரத்தம் சிலுவையில் சிந்தின இயேசுவின் ரத்தம் பிதாவின் சமூகத்திலே நன்மையை எனக்கு தரும்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு உங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளையும் பிதாபாகிய தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது. என்னாகமம் 23 21 சொல்லுகிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிடப்பட்டது. ஒரு ஆடு அடிக்கப்படும், அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை பார்த்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு அக்கிரமங்களையும் மன்னித்து விடுவாராம். அவர்களுடைய முழு பாவங்களையும் அவர் பார்க்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. அப்படித்தானே சொல்லுது, வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றங்களை பார்க்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சகல இஸ்ரவேலருடைய பாவங்களையும் தேவனுடைய கண்களுக்கிலிருந்து தூரமாக விலக்கி போடுகிறது என்றால், இன்றைக்கு உங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் உங்களை பாவங்களை நீக்கி கழுவி நீதிமானாக்கி தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கான நன்மைகளை முழுமையாய் கொண்டு வரும்படி பிதாவுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. அதனால நீங்க கலங்க வேண்டியதில்லை. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் எண்ணிக்கிட்டு இல்லை. என்னென்ன செஞ்சீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்த்தீங்க, எவ்வளோ நேரம், அதெல்லாம் எண்ணிக்கிட்டு இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் இன்னைக்கு பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசுகிறதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ரத்தம் சொல்லுகிறது, இவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசுவின் சரீரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது அந்த ரத்தம். அந்த ரத்தம் சொல்லுகிறது, இனி இவர்களுக்கு அக்கிரமம் இல்லை, இவர்களுக்கு பாவம் இல்லை. காரணம், எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு பிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து வெளியேறிய ரத்தம் நானே. இந்த ரத்தம் நான் தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். இனி இவங்களுக்கு அக்கிரமம் இல்லை, இனி இவர்களுக்கு பாவம் இல்லை. எல்லா அக்கிரமங்களும் பாவங்களும் சிலுவையிலே இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. இனி இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பிதாவுக்கு முன்பாக உங்களுக்காக, எனக்காக, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. படியினாலே நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதா